ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இந்த தடவை கார்த்திகை தீபம் இப்போ பக்கத்தில் வந்துருச்சு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம அழகாக வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றுவோம். அது தொடர்பாக நிறைய டிப்ஸ் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தீபத்தன்னைக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகை அகல் விளக்குடைய அடியில் எண்ணெய் கசிஞ்சிரும். நம்ம எங்கேயாவது வீட்டில் வச்சோன்னா தரையில் செவுத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வச்ச இடங்களில் எண்ணெய் கசிவு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு டிப்ஸ் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் கசிவே இருக்காது. அதே மாதிரி தீபம் ஏற்றின பிறகு காற்று லேசாக அடித்தா கூட அது அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு சில விளக்குகள், கார்த்திகை விளக்குகள் இந்த வீடியோக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கார்த்திகை விளக்கு நீங்கள் போன வருஷம் யூஸ் பண்ணது, இல்லை 2-3 வருஷம் யூஸ் பண்ணது பழைய விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை புது விளக்காக இருந்தாலும் சரி, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறது நான் போன வருஷம் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணுற விளக்கு தான். இது மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்க இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். விளக்கு ஏற்றி முடித்த பிறகும் கூட நீங்கள் அதே மெத்தடில் ரொம்ப சூப்பராக இதே மாதிரி எண்ணெய் பசையே இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த விளக்குகள் நம்ம சாயங்காலம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காலையில் ஒரு 10 மணி போல் இந்த விளக்குகளை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நார்மலாக வாட்டரில் ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்ட பிறகு அந்த ஈரப்பதம் உள்ள விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் கசிவு நமக்கு இருக்காது. ஏன்னா ட்ரையாக இருக்கிற விளக்கில் எண்ணெய் ஊற்றும் போது அந்த விளக்கு மண் விளக்கு தானேங்க, அது அப்படியே அந்த எண்ணெயை பூரா உறிஞ்சிக்கிட்டு அப்படியே வெளியில் கசிய விட்டுரும். அதனால தான் நமக்கு அந்த விளக்கு வைக்கிற இடங்கள் பூரா நமக்கு எண்ணெய் பசையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஈரப்பதமாக ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா அந்த விளக்கு ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஊற வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே எடுத்து நல்லா தொடச்சிட்டு சும்மா வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சுடுங்க. திரும்ப இதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் ஊற வச்சது வேஸ்ட்டாக போயிடும். சும்மா தொடச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாக ஒரு 1 மணி நேரம் காய வச்சுடுங்க. ஒரு 4 மணி போல் எடுத்து இது மாதிரி நல்லா தொடச்சிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கை ரெடி பண்ணுறதுக்கு அது நல்லாவே காஞ்சிரும். ஆனால் விளக்கு நல்லா ஈரப்பதமாக இருக்கும். அந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும்போது விளக்கு அதிகமான எண்ணெயை உறிஞ்சாது. எண்ணெயை அதிகமாக உறிஞ்சலை அப்படின்னா நமக்கு வெளியில் எண்ணெய் கசிவும் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய விளக்காக இருந்தாலும் சரி, புது விளக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா ஈரப்பதமாக இருக்கிற விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது விளக்கோட அடிபாகத்தில் எண்ணெய் கசிவுங்கிறது சுத்தமாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எடுத்து ஒவ்வொரு விளக்குலையும் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே சமயம் கொஞ்சம் அங்கங்கே சிந்தும், நம்ம கையெல்லாம் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் ஒட்டும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாக நிறைய விளக்குகளுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்னென்னா, 2 சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சளும் அப்புறம் குங்குமமும் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. விளக்கு ஈரமாக இருக்கும் போதே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம், ஒன்றும் ஆகாது. அது நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த விளக்கில் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழெல்லாம் சிந்தாது, கையிலெல்லாம் ஒட்டி நம்ம மற்ற விளக்குகளை தொடும்போது அந்த விளக்கில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வைக்க முடியும். பார்க்குறதுக்கு நம்ம கையினால் வைக்கிறத விட இது ரொம்பவே நல்லா நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். இதே மாதிரி எத்தனை விளக்குகளுக்கு வேணாலும் நீங்கள் வைக்கலாம். நிறைய விளக்குகள் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இது போக நான் இன்னொரு மெத்தட்லையும் மஞ்சள் வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நம்ம எப்பயுமே நம்ம வைப்போம். 3 இல்லைன்னா 5 இடத்துல இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ட்ரையான மஞ்சள் பவுட்ரு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதோடைய இந்த மேல் விளிம்பில் ஒரு விரல் நுனியால் ஈரம் பண்ணி இப்படி தொட்டு அந்த இடத்த ஈரமாக்கிட்டு இந்த விளக்கை அப்படியே இந்த ட்ரையான மஞ்சளில் இப்படி ஒட்டி எடுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரியான ஒரு டிசைனில் உங்களுக்கு விளக்கில் அந்த மஞ்சள் ஒட்டி இருக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் குங்குமத்தை மட்டும் வச்சுக்கலாம். இது எப்பயும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இது விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவும் பளிச்சுனும் நல்லா மங்களகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கூட நீங்கள் விளக்குகள் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது எப்பயும் போல இல்லாமல் வித்தியாசமாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம்.
அப்புறம் விளக்கோடைய அடியில் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண விளக்குகளில் அடிபாகத்தில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் கசிவு இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் காய வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இதை தாண்டி வெளியில் எண்ணெய் கசியாது. இந்த மெத்தடும் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம விளக்குகளுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னுமே நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு விளக்கு நல்ல ஈரப்பதமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இதுலேயே நம்ம எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ நான் திரிகள்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்குகளை ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றும் போது ஒரு கிண்ணத்துலையோ பவுல்லையோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டைமும் ரொம்ப எடுக்கும். அதே சமயம் கீழே மேலேலாம் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கேப்பில், எண்ணெய் பாட்டிலோட கேப்பில் ஹோல் இருக்க மாதிரியான ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுலபமாக இது மாதிரி ஊற்ற முடியும். கீழேயெல்லாம் எண்ணெய் சிந்தாது. அதே சமயம் உங்களுக்கு விளக்கில் எண்ணெய் குறைய குறைய நீங்கள் இந்த பாட்டிலிருந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எப்பயுமே விளக்குடைய முழு பாகத்துக்கும் நல்லா ததும்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம விளக்கை எடுத்து வைக்கும் போது கீழே சிந்தும். அப்புறம் நம்ம வைக்கிற இடத்துல எண்ணெய் கசிவு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எப்பயுமே விளக்குடைய முக்கால் பாகம் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேப்பில் ஹோல் இருக்க மாதிரி பாக்ஸு இல்லைன்னா ஒரு பாட்டில் அது மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே எண்ணெயை நம்ம விளக்குகளில் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கோலம் போட்டுட்டு நம்ம விளக்குகளை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 5 மணிக்கு மேலே இந்த விளக்கு ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, அப்புறம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த விளக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இதை போய் வெயிலில் காய வச்சிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஈரப்பதமான விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு எண்ணெய் கசிவு சுத்தமாக இருக்கவே இருக்காது. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம செவுத்து ஓரங்களில் அப்புறம் ஜன்னல்லாம் வைக்கும் போது அந்த ஜன்னலோட சுவர், நீங்கள் காம்பவுண்ட் சுவர்லலாம் விளக்கு வைக்கிறீங்கன்னா அந்த சுவர்லாம் விளக்கு வச்ச இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கறி பிடிச்ச மாதிரி அந்த எண்ணெய் ஆகிடும். அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கசிவு இருக்காது. இப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை தொட்டு அந்த திரியோடைய நுனியில் இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளக்கு அந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா விளக்கோடைய திரியோடைய நுனியிலையும் இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு அதை ஈரம் பண்ணிக்கோங்க. விளக்குல அந்த எண்ணெய் பசியை அந்த திரியில் வச்சு விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், ஒரு விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கை ஏற்றி நம்ம கோலத்தில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு விளக்குக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தீக்குச்சியை உரசணும்னு அவசியம் இல்லை. ஒரு விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா நம்ம அதுலேயே அடுத்த தீபத்தை நம்ம ஏற்றிக்கலாம். நம்ம அதுக்கு தான் முன்னாடியே எல்லா விளக்குடைய அந்த திரியிலையும் எண்ணெயை தொட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா இப்படி ஒரு விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றின பிறகு இன்னொரு விளக்கை எடுத்து அந்த தீபத்தில் காமிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு விளக்கு ஈஸியாக ஏற்ற முடியும். டக்குன்னு அது தீபம் ஏற்றுறதுக்கு சுலபமாக இருக்கும். ட்ரையாக இருந்ததுன்னா, அந்த திரி ட்ரையாக இருந்ததுன்னா விளக்கு தீபம் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதை ஈரம் பண்ணிக்கிட்டீங்க, எண்ணெயால் தொட்டு நனைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இது மாதிரி ஒவ்வொரு விளக்கையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற விளக்கில் இந்த மாதிரி காமிச்சா அழகாக அதில் தீபம் ரெடி ஆகிடும். நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க, இப்போ தீபம்லாம் வச்சாச்சு. ஆனால் காற்று அடித்து அது அணையாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, இன்னும் என்னங்க சொல்லலைன்னு நினைப்பீங்க. அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அது தாங்க முக்கியமான டிப்ஸு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்ம ஏதாவது டிஃபன் வாங்கினது, ஏதாவது லஞ்ச் ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோன்னா இந்த மாதிரி கண்டெய்னர், அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கினதெல்லாம் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர்ஸ் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. இதில் ஒரு 10 உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ வாங்கி வச்சுக்கோங்க. அதோடைய இந்த அடிபாகத்தை மட்டும் கத்தியை சூடு பண்ணி இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு காற்று அடித்து எந்த இடத்துல விளக்கு அணையுதோ அந்த விளக்குக்கு நம்ம இதை வச்சு கவர் பண்ணிட்டோன்னா சுத்தமாக காற்றால் விளக்கு அணையுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. எல்லா விளக்குகளுக்கும் இது தேவைப்படாது. வீட்டுக்குள்ளே வைக்கிற விளக்கு, வாசலில் வைக்கிற விளக்கு, இதுக்கெலாம் தேவைப்படாது. உங்கள் வாசல் தெருவில் இருக்குது, அது காற்று தெருவில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் காற்றடிக்கும். அந்த காற்றுல நம்ம விளக்கு எத்தனை தடவை ஏற்றி வச்சாலும் அது அணைஞ்சு போயிடும். அப்போ அந்த மாதிரி விளக்குகளுக்கு நீங்கள் மாடிப்படியில் வச்சிருக்கிறதுக்கு, பால்கனி சுவரில், மொட்டை மாடி சுவர்லலாம் நீங்கள் வரிசையாக விளக்கு வைப்பீங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா அந்த இடத்துல தான் காற்று அடித்து விளக்கு அணையும். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த காற்றுல விளக்கு அணையுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது.
அப்புறம் இது பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆச்சு, இது உருகிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம மேலே வந்து ஓப்பனாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால அந்த விளக்குடைய அந்த ஹீட் வந்து அது வழியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். நமக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த தீபத்தை ஒட்டி இருக்காமல் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு விளக்குடைய வெளிச்சத்தையும் இது மறைக்காது. நீங்கள் மாடியிலலாம் விளக்கு வைக்கிறீங்க, பால்கனிலாம் விளக்கு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அதை கவர் பண்ணியிருக்கீங்கிறது கூட தெரியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ விளக்கோடைய அடிபாகத்தில் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கார்ட்போர்டு, சின்ன சின்ன அட்டை பீசஸ் இருந்ததுன்னா அதை பேப்பரில் செய்வாங்களா அட்டை, அதை கட் பண்ணி கூட அந்த விளக்கோடைய அடியில் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் எண்ணெய் கசியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நமக்கு இந்த விளக்கில் இது இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கூட அது சூடாகவும் ஆகலை, உருகவும் செய்யலை. இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றும் போது தெரியாமல் எந்த இடத்துலையாவது எண்ணெய் சிந்திருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எண்ணெயை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெயை வந்து கீழே சிந்தி அதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து எப்படி தான் நம்ம கவனமாக இருந்தாலும் எங்கேயாவது எண்ணெய் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சிந்திருச்சுன்னா நீங்கள் அதை உடனே ஒரு துணி வச்சு தொடச்சி, சோப்பு தண்ணி வச்சு தொடச்சி, அதை ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சோப்பு தண்ணிலாம் போட்டிங்கன்னா குழந்தைங்களாம் போகும்போது அது நமக்கு ரிஸ்க்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த எண்ணெய் பசையை எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு அப்படி இல்லை ஏதாவது ஒரு மாவு, மைதா மாவு இருந்தால் கூட அதை இந்த மாதிரி எண்ணெய் சிந்தின இடத்துல தூவி விட்டுட்டு இப்படி ரப் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அந்த எண்ணெய் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த மாதிரி அந்த மாவில் அந்த எண்ணெய் பூரா நமக்கு ஒட்டிட்டு வந்துடும். இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு அந்த மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல சுத்தமாக எண்ணெய் பசையே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சமையல் செய்யும் போது கூட ஏதாவது எண்ணெய் சிந்திருச்சுன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து தண்ணி வச்சு ஒரு ஈர துணி வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும். உங்களுக்கு சோப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து கழுவிட்டு இருக்கணும் இல்லை தொடச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், காஞ்ச பிறகு அந்த இடத்துல சுத்தமாக எண்ணெய் பசையே இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம அந்த கண்டெய்னர் வச்சு நம்ம மூடி வைக்கிறோம் இல்லையா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சீப்பான ரேட்டில் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை தேவையோ ஒரு 10, ஒரு 15 அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த தடவை கார்த்திகை தீபத்துக்கு நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.